என்னதான் நீங்க சொன்னது போல ஜிஎஸ்டி என்பது மத்திய அரசின் கீழே தான் வருதுன்னு சொன்னாலும் இந்த சிறு வியாபாரிகளுக்கும் வணிகர்களுக்கும் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய வணிகர்களுக்கு வந்து அந்த மாநில அரசோட வணிக வரித்துறை தான் நோட்டீஸை அனுப்பிச்சிருக்காங்கன்ற மாதிரி பார்க்கப்படுது. அப்படி பார்க்கும்போது எதற்காக குறிப்பிட்டு இந்த சிறு வியாபாரிகளும் வணிகர்களும் குறிவைக்கப்படுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, கர்நாடக அரசு வந்து இன்னும் கொஞ்சம் வருமானத்தை வந்து இன்னும் அதிகப்படுத்த பார்க்குறாங்க. இன்னும் பல திட்டங்கள்லாம் செலவிடுறதுக்கு அதிக பணம் வேணும். அதனால அப்படி அப்படி பார்க்குற சமயத்தில் இந்த மாதிரி சிறு வியாபாரிகள் வந்து அதிகமாக யூபிஐ யூஸ் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது அதுக்கு வரி போட்டோம் அப்படின்னா, அதுக்கு ஜிஎஸ்டி போட்டோம் அப்படின்னா அதிலிருந்து நமக்கு வரி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு பின்னாடி வைக்கப்படுது சார். ஸோ உண்மையிலேயே எதுக்காக வந்து இந்த வியாபாரிகள்லாம் குறிவைத்து இந்த மாதிரி டார்கெட் பண்ணுறதா பார்க்குறீங்க சார்? முதல்ல ஒன்றிய அரசு இன்னைக்கு எல்லா விதத்திலையும் வரி வசூலை அதிகரிக்கணும்ன்றதுக்கு முயற்சி செய்கிறது. அதுக்காக தான் புதுசு புதுசா வந்து நம்ம அப்பப்ப அவங்க ஜிஎஸ்டி வரி மாத்துறாங்க. புதிய பொருட்களுக்கு மேல கூட வரி போடுறத நம்ம கண் கூட பாக்குறோம். அதே நேரத்துல மாநில அரசும் என்ன பாக்குதுன்னு சொன்னா, மாநில அரசுக்கு வரி வசூல் கூடுதல், அவர் அந்த ஜிஎஸ்டியில ஷேர் கூடுதல் கிடைச்சாதான் அவங்க செலவழிக்க முடியும். நீங்க சொன்ன மாதிரி பல்வேறு நலத்திட்டங்களுக்கு பணம் செலவழிக்கிறதுக்கு மாநில அரசு கிட்ட காசு இல்லை. அதுக்கு பதிலாக இப்ப அவங்க கடன் வாங்குறாங்க. கடன் வாங்கும் போதும் ஒரு நிபந்தனை இருக்குது, உங்க கடன் வந்து 3க்கு மேல போகக்கூடாதுன்னு. ஜிடிபியினுடைய 3% மேல போகும். அப்படி வரும்போது அவங்களுடைய கடன் வாங்கக்கூடிய சக்தி என்பது குறைஞ்சு போகுது. இப்ப வேற வழி இல்லாமல் என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னாக்கி, இந்த வரியை அதிகரிப்பதற்கு என்னென்ன வழின்னு பாக்குறது. முன்னால கமர்ஷியல் டாக்ஸ் இருந்தது, இப்போ ஜிஎஸ்டிக்கு போன பிறகு கமர்ஷியல் டாக்ஸ் கிடையாது. ஆனா வந்து மாநிலத்தினுடைய வரித்துறை என்பது ஒண்ணு இருக்கு. அவங்க இதை ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு பெரிய தேவை கிடையாது என்ன பொறுத்தவரையில.